சுத்தி இழைச்சிட்ட போல இருக்கு. இழைச்சிட்டதா இல்ல, உன்னை பார்க்காம தான் ஒரு வாரம் ஆச்சுல. ஆமாவா? உனக்கு gift வாங்கறதுக்காண்டி அலைஞ்சு இப்படி இழைச்சு துரும்பா போயிட்டேன். சரி சரி ஓகே, இது நான் இல்லன்னு கண்டுபிடிச்சிட்டேன். gift ஓபன் பண்ணு போ. ஓபன் பண்ணு. அதென்ன இந்த கிஃப்ட்டுக்குள்ள இருக்க பொருளுக்கு வந்து விலை மதிப்பே கிடையாது. ஏன்னா இந்த உலகத்துல வந்து எல்லா பொருளுக்குமே ஒரு விலை இருக்கும், ஒரு மதிப்பு இருக்கும். ஆனா இந்த பொருளுக்கு மட்டும் விலை மதிப்பே கிடையாது. இது என்ன கண்டுபிடிச்சிட்டியா? இது யாரோடது? ஏய், இது என்னோடது. உன்னோடதுதான். அப்ப நான் என்னோடது நான் சொன்னேன். நான் உண்மையிலேயே போய் உங்க அம்மாட்ட போய் வாங்கிட்டு வந்தேன். சத்தியமாவா? என் மாமியார் மேல சத்தியமா அவர்தாங்க கொடுத்தாங்க. இப்ப நான் ஒன்று சொல்லிட்டா, நானும் ஒரு பொம்மை மாதிரி தான் எல்லாமே சொல்லுவாங்க. ஆக்சுவலா நீயும் என்ன கட்டி பிடிச்சி தூங்கலாம், எனக்கு முத்தம் கொடுக்கலாம், எனக்கு தூக்கி வச்சு கொஞ்சலாம். நான் எதுவும் சொல்ல மாட்டேன்ப்பா. அப்படியா? ஆமா. சரி வா. உன் கையில பொம்மை இருக்கிறதுனா எனக்கு ஓகே தான். சரி ஒரு நிமிஷம். ஏன் பொம்மையை பார்த்தோட எமோஷனல் ஆயிட்ட? என்ன விஷயம் அந்த பொம்மையில இருக்கு? இல்ல, இது வந்து லைக் கோயம்புத்தூர்ல என் வீட்டில் இருக்க பொம்மை. அதுவும் இது வந்து புதுசுலாம் இல்லை, ரொம்ப ரொம்ப பழசு. லைக் நான் ரொம்ப பேபியாக இருக்கும்போது எங்கள் டாடி வாங்கி கொடுத்ததுன்னு நினைக்கிறேன் இது. ஸோ அப்போலேருந்து நான் வந்து சேஃபாக வச்சிருக்கேன். காதலுக்காக அவன் 7 மலை 7 கடல் தாண்டி போவான்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் ஆல் இங்க இருக்க கோயம்புத்தூர், என்ன அவளுக்காக இங்க இருக்க கோயம்புத்தூர், அங்க போக மாட்டேன்னா நானு? நான் உன்னை பார்க்கவே இல்லையே கோயம்புத்தூர்ல. அதனால உனக்காக போய் வாங்கிட்டு வந்தேன். ஆமாவா? ஆமா. அச்சச்சோ, சூப்பரா இருக்கு. சரி ஓகே, அந்த யானை பொம்மை பாவம், அவர் அமுச்சு விடு. தேங்க்யூ. பிரிச்சு பாரு. தேங்க்யூ நமக்குள்ள இருக்கு. ஒரே கப்புலாக போறோம், வாழ்க்கையா அப்படிதான் போக போகுது. இது தேங்க்யூ. நங்குற மாதிரி நச்சுன்னு போடுறியடா. ஓ, கேமரா கட்டு. ஐயோ என் ஷில்பா ஒரு பரதநாட்டிய கலைஞர். எல்லாத்தையும் காட்டு உன் போட்டோவை. இது யாரும் பார்க்க வேணாம். ஏய், உனக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். யாரும் பார்க்க வேணாம்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் காமி. காட்டு எல்லாத்துக்கும். காட்டு எல்லாத்தையும் காட்டு. இப்ப நீ காட்டு. ஒரே ஒரு போட்டோ காட்டு. இருங்க, நான் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன வயசுல, அறியாத வயசுல என்னையே அறியாம அவங்க எனக்கு மேக்கப் போட்டு விட்டு என்னை போஸ் கொடுக்க வச்சாங்க. அந்த மாதிரி சரி பரவாயில்ல, ஒரே ஒரு போட்டோ காமியே. ஓகே. ரொம்ப அல்டிமேட்டான பிக்சர்ஸ்லாம் உள்ள இருக்கு. அடுத்த போட்டோ அப்படி காமி. என் ஷில்பா ஒரு பரதநாட்டிய ஆளுன்னு எல்லாத்துக்கும் தெரிய வேணாமா? ஐயோ சத்தியமா ரொம்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. செம காமெடியா இருக்கேனே நானு. எனக்கு பெருமையா இருக்கு, ஒரு பரதநாட்டிய பொண்ணை நான் கல்யாணம் பண்ண போறேன் நான். சரி ஓகே, இப்ப கெஸ் பண்ணு, உள்ள இருக்கிறது நானா இல்லையா? ஏய் தொடக்கூடாது, தொடாம டச் பண்ணு. சரி சரி, லைட்டா நான் சிங்க்ல இருக்கனால நீ இல்ல. எப்பதான் வருவ? சரி கழட்டு, இப்ப கழட்டு. அடுத்து நான் தான் வரேன். இது தெரியும்டா. உள்ள இருக்கிறது நானா இல்லையான்னு சொல்லு பாப்போம். இது தெரியும்டா. எப்படி கண்டுபிடிச்சு சொல்லு பாப்போம். அது எனக்கு தெரியும்டா, நீ தொட்டதுலயே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஐயோ, ஆனா உண்மையிலே நான் இல்லதுப்பா. நீதான். எங்க திறந்து பாரு.